தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 19ஆம் நாள், நன்னாள். இந்த நாளிலே மணிவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடலின் 19ஆம் பாடலை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்று உரைப்போம் கேள் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமா எங்கள் பெருமான் உனக்குரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோள் சேரற்க. எங்கள் பெருமான் உனக்குரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோள் சேரற்க. எம் கை உனக்கல்லாது எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க. எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே இங்கு இப்பரிசே எமக்கெங்கொனல் குதியேல். இங்கு இப்பரிசே இங்கு இப்பரிசே எமக்கெங்கொனல் குதியேல். எங்களில ஞாயிறு எங்கு எழில் என் ஞாயிறு
எமக்கேலோர் எம்பாவாய் எங்களில் ஞாயிறு எமக்கேலோ இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், தத்துவ விளக்கம் இவைகளை பற்றி நாம் இப்பொழுது சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடலினுடைய பொருள், உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லுகின்ற பழமொழியாக இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன என்பதாகும். இந்த பாடலினுடைய விளக்கம், அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மணவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக அமைய வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்லாமல் நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்யாது என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இறைவனை, ஆண்டவனை உறுதியாக நம்புபவர்களுக்கு, அவனை உறுதியாக எண்ணி வழிபடுபவர்களுக்கு கிரகங்களின் தாக்கங்கள் ஏதும் இல்லை என்பது இப்பாடலினுடைய உட்கருத்தாக உணர்த்துவதாக இருக்கிறது. இந்த பாடலிலே தத்துவ விளக்கமாக மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகர் அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதும், அவனுடைய திருத்தாளை வணங்கியும், இரவும் பகலும் எப்போதும் அவன் நினைவாகவும், பார்க்கும் பொருளிலெல்லாம் அவன் தன்மையை பார்க்கும் நிலையையும் அடைவதும் தான் பிறவியின் பயனாகும் என்பதை உணர்த்துகிறான். இப்படி உலகியல் வாழ்வுக்கு தேவையான யாவையும் புறம்தள்ளி சிவமே கதி என இருக்க அருள் புரிய வேண்டும் என இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பதாக பொருள் கொண்ட இந்த திருவம்பாவை பாடல் வரிகள், கண்கால் காண்மின்களே கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களே கைகால் கூப்பி தொழுகிர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பரம்பரை யார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் என்ற நாவுக்கரச பெருமானுடைய 4ஆம் திருமுறை வரிகளை போன்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை ஒப்பு நோக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.